அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். நவம்பர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள். நவம்பர் மாதம் கடக ராசியில் குரு வக்கரம் அடைகிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு, விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். தனுசு ராசியினருக்கு 3ஆம் இடத்தில் ராகு, மாத முற்பாதியில் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். நவம்பர் 17ஆம் தேதி அவர் விரய ராசிக்கு செல்கிறார். ஆகவே தற்சமயம் சூரியனால் நன்மைகள் அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்மைகள். குரு இதுவரை 7ஆம் இடத்தில் சாதகமாக இருந்தவர் அதிசாரமாக 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சரியில்லை. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு கவனமாக இருத்தல் வேண்டும். 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் அஸ்தம் கஸ்தம் நஷ்டம் என்போம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகி மன மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் தேவைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். நவீன பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் போன்றவை சரளமான நிலையில் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் உயர்வடைவர். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பகல் 1:03 முதல் 12ஆம் தேதி மாலை 6:35 வரை சந்திராசிரமம் இருப்பதால் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை தனுசு ராசினருக்கு நன்மை. தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு நன்றாக பண வரவுகள் கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லலாம். சிலருக்கு புது பட வாய்ப்புகள் நடிக்க கிடைக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவ மாணவர்கள் படிப்பில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். விளைச்சல் அமோகமாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து தங்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆக கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.